அரசுக்கு இடையூறு கொடுப்பதற்காகவே ஆளுநர் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவண்ணாமலையில் 63 கோடி ரூபாய் மதிப்பில் 46 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றி முதலமைச்சர் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களுக்கு எதிராகவும் அவதூறு பாஜக பரப்புவதாக சாடினார். ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பம்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளரணும், அதுக்காக தான் உழைக்கிறோம். ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல, குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை கூச செய்யுது, வயது எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. பொறுப்புள்ள ஒன்றிய அமைச்சர், பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புணர்ச்சியை பரப்புறாங்க. தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாக என்ன நடக்குது? தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வட மாநில யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டோட தனித்தன்மையை, சாதனை திட்டங்களை, பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவா வீடியோக்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. வளர்ச்சியை தொடர்புனா எந்த மேப் எடுத்தாலும் இந்தியாவோட தெற்கு பகுதி வளமா இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலை இருந்துதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற பேர்ல உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள்ல தீர்த்து வைக்கிற பயணத்தை தொடங்கின. ஆட்சிக்கு வந்தது முதல் நாள் அதுக்குன்னு ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி அதற்குன்னு ஒரு அதிகாரியை நியமிச்சோம். வாக்களிச்சவங்க மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களும் பாராட்டும் ஆட்சியை நடத்துவேன்னு அன்றைக்கு நான் வாக்குறுதி அளிச்சேன். அதை நான் செஞ்சிருக்கேன். அது செஞ்சிருக்கேனா இல்லையா? சொல்லுங்க, செஞ்சிருக்கேனா இல்லையா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல பலர் போடக்கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் திமுக ஆதரவு இல்லதான், ஆனாலும் நான் முதல்வன் உண்மையாவே இந்த ஆட்சியோட சிறந்த திட்டம், இதை பாராட்டாம இருக்க முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வருது.